ஓசை பலி போல் வாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகும் ஒரு முக்கியமான விஷயம் நம் கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கும் ஞாயிறு திருப்பலி. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இன்று வேலை இருக்கிறது, இன்று களைப்பு இருக்கிறது, இன்று போகலாமா வேண்டாமா என்று. ஆனால் திருச்சபை நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது, ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்பது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, அது ஒரு புனித கடமை. திருச்சபை சட்ட தொகுப்பு நமக்கு நினைவூட்டுகிறது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் விசுவாசிகள் திருப்பலியில் பங்கேற்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மறைக்கல்வி போதனை சொல்லுகிறது, நோய், முதியோரை பராமரித்தல், தவிர்க்க முடியாத பயணம் போன்ற தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஞாயிறு திருப்பலியை புறக்கணிப்பது ஒரு கடுமையான பாவமாகும். அத்தகைய ஒருவர் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்ற பிறகே நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்க வேண்டும். ஏன் திருச்சபை இந்த விஷயத்தை இவ்வளவு வலியுறுத்துகிறது? ஏன் ஞாயிறு திருப்பலி நம் வாழ்வில் இவ்வளவு முக்கியம்? ஞாயிறு என்பது வாரத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, அது கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த நாள். அது புதிய வாழ்வின் தொடக்கம். அதனால்தான் திருச்சபை இந்த நாளை புதிய படைப்பின் நாள் என்று அழைக்கிறது. நாம் ஒவ்வொரு ஞாயிறும் ஆலயத்துக்கு செல்லும் போது, ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர், நாங்களும் உம்மோடு புதிய வாழ்வை தொடங்க விரும்புகிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்கிறோம். திருப்பலியின் மையத்தில் நற்கருணை இருக்கிறது. திருச்சபை தெளிவாக சொல்கிறது, நற்கருணை கத்தோலிக்க வாழ்வின் உச்சமும் மையமும். ஒரு உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ அதே போல ஒரு ஆன்மாவுக்கு நற்கருணை அவ்வளவு அவசியம். இறைவார்த்தை என்ற ஆன்மீக உணவு, நற்கருணை என்ற வாழ்வின் அப்பம். இந்த இரண்டிலும் பங்கேற்காமல் ஒரு விசுவாசியின் ஆன்மீக வாழ்க்கை முழுமை அடைய முடியாது. திருப்பலி என்பது ஒரு நினைவு சடங்கு மட்டுமல்ல, அது கல்வாரியில் இயேசு அர்ப்பணித்த அந்த ஒரே பலியின் இன்றைய நிகழ்கால தொடர்ச்சி. அந்த பலியில் நாம் பங்கெடுக்கும் போது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாமும் இணைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் திருப்பலியை அலட்சியம் செய்தால் நாமே நம்மை அந்த அருளில் இருந்து விலக்கிக் கொள்கிறோம். திருப்பலியில் தவறாமல் பங்கேற்கும் ஒருவர் மெல்ல மெல்ல தனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணர்வார். வாரம் முழுவதும் வரும் சோதனைகள், கவலைகள், அழுத்தங்கள், இவற்றுக்கு நடுவிலும் நற்கருணை அவருக்கு உள்ளார்ந்த வலிமையை தருகிறது. பலர் அனுபவத்திலேயே சொல்வார்கள், ஞாயிறு திருப்பலி தவறாமல் போன காலத்தில் வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது என்று. அது உண்மைதான். இறைவன் நம்மை உள்ளிருந்து தாங்குகிறார். குடும்பமாக திருப்பலியில் பங்கேற்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் விசுவாசத்தை வார்த்தைகளால் மட்டுமல்ல, பெற்றோரின் செயல்களை கண்டுதான் கற்றுக்கொள்கிறார்கள். ஞாயிறு என்றால் ஆலயம், ஞாயிறு என்றால் கடவுள் என்று அவர்களுடைய மனதில் பதியும் போது அது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் ஒரு உறுதியான அடித்தளமாக மாறுகிறது. மேலும் வாரத்தில் ஒரு மணி நேரம் முழுவதும் இறைவனுக்காக ஒதுக்குவது நம்முடைய மனத்தையும் சிந்தனையையும் சீரமைக்கிறது. பல நேரங்களில் திருப்பலிக்கு பிறகு நம்முடைய உள்ளம் அமைதியாகி சுமைகள் கொஞ்சம் லேசானது போல உணர்வோம். அது இந்த உலகம் தரும் அமைதி அல்ல, அது இறைவன் தரும் அமைதி. ஒரே நம்பிக்கையில் வாழும் மக்களோடு ஒரே ஆலயத்தில் ஒன்று கூடி ஜெபிப்பது நம்மை தனிமையிலிருந்து விடுவிக்கிறது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வு நம்மை பலப்படுத்துகிறது. ஆனால் திருப்பலியை அடிக்கடி தவிர்க்க தொடங்கினால் அதன் விளைவுகள் மெதுவாக நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். உணவு இல்லாமல் உடல் மெலிவது போல ஆன்மாவும் மெல்ல மெல்ல வலுவிழக்கும். முன்பு தவறு என்று நினைத்த சில விஷயங்கள் பின்னால் இது பெரிய விஷயமா என்று தோன்றத் தொடங்கும். இதுதான் ஆன்மீக ஆபத்து. ஞாயிறு ஓய்வு நாளாக இருக்க வேண்டிய நாள், ஆனால் அந்த நாளையும் முழுவதும் வேலை, பணம், கேளிக்கை என்பவற்றுக்காக செலவிட்டால் நாம் மனிதர்களாக வாழாமல் ஒரு இயந்திர வாழ்க்கைக்குள் சிக்கிக் கொள்கிறோம். அதன் விளைவாக மன உளைச்சல், உறவுகளில் தூரம், குடும்பத்தில் அமைதி குறைவு, இவையெல்லாம் வரத் தொடங்கும். இயேசு கேட்ட அந்த கேள்வியை நாம் மறக்கக்கூடாது. மனுமகன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு என்ன பயன்? அதனால் நாம் சில சிறிய நடைமுறை முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம்.
சனிக்கிழமை இரவே ஞாயிறு திருப்பலிக்கு தயாராகலாம். உடைகளை தயார் செய்து வைத்து சீக்கிரம் உறங்கலாம். ஞாயிறு காலை அவசரப்படாமல் அமைதியாக ஆலயத்துக்கு செல்லலாம். திருப்பலி தொடங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடியே போய் மௌனமாக அமர்ந்து இறைவனிடம் ஜெபிக்கலாம். அலைபேசிகளை அணைத்துவிட்டு முழு மனதோடு திருப்பலியில் பங்கேற்கலாம். திருப்பலி முடிந்த பின் அந்த நாளில் ஒரு சிறிய நற்செயலையாவது செய்ய முயற்சி செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஞாயிறு திருப்பலி ஒரு கடமை மட்டுமல்ல, அது நம் படைப்பாளருக்கு நாம் செலுத்தும் நன்றியும் அன்பும் நிறைந்த அர்ப்பணிப்பு. நாம் கொடுப்பது 1 மணி நேரம்தான், ஆனால் அவர் நமக்கு திரும்ப கொடுப்பது 1 வாரம் முழுவதற்கான ஆசீர்வாதமும், நம்முடைய ஆன்மாவுக்கான அமைதியும், நித்திய வாழ்வுக்கான நம்பிக்கையும். புனித வியன்னி மரியா ஜான் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்துக்குவோம். நீங்கள் ஆலயத்திற்கு வராமல் இருக்கும்போது ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் இந்த வாரம் மட்டுமல்ல, இனிமேல் ஒவ்வொரு ஞாயிறும் முழு மனதோடு செல்வோம். ஆண்டவரே, உம்முடைய இல்லத்துக்கே நான் வருவேன், ஏனெனில் அங்கேதான் என் ஆன்மாவுக்கு உயிர் இருக்கிறது. அன்போடு, நன்றியோடு, எதிர்பார்ப்போடு செல்வோம். இந்த வார ஞாயிறு நாம் ஆலயத்துக்குள் நுழையும் போது நம்முடைய மனதை இப்படி சொல்லட்டும்: ஆண்டவரே, நான் வந்துவிட்டேன். என் சுமைகளை உம்மிடம் வைக்க, என் வாழ்க்கையை மீண்டும் உம்மிடம் ஒப்படைக்க. அந்த சந்திப்பு நம்மை மாற்றட்டும், நம்முடைய குடும்பங்களை மாற்றட்டும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றட்டும்.